Good evening. Welcome. Another episode of PR Cricket Chat. Chennai Super Kings and Punjab Kings. Punjab Kings, Kings 11, Punjab, Punjab Super Kings என்னென்னமோ பேர் வச்சிருக்காங்க. நான் அவங்க இப்போ பஞ்சாப் கிங்ஸ் சூப்பரா ஆடுறாங்க. ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் சேஸுங்க 262 துண்டா 18.3 ஓவர்ஸ்ல அடிச்சுட்டு போயிட்டாங்க. 19th ஓவர்ல அடிச்சிருக்காங்க. பயங்கர ஃபயர் பவர் வச்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அதை காட்டினாங்க. ஃபுல் ரேஞ்ச் காட்டினாங்க கொல்கட்டால. அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் சேஸ் பண்றது ஈஸி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த மேன் ஆஃப் த மேட்ச் ஜாஸ் பட்லரா இருந்திருக்கூடாது, இவரா தான் இருந்திருக்கும், பிரப்சிம்ரன். ஏன்னா பிரப்சிம்ரன் அந்த ஸ்டார்ட் கொடுத்தது அதிரடி ஸ்டார்ட். அது ஒரு 6 ஓவர்ஸ்ல 75 80 அடிச்சாங்க. அதிரடி ஸ்டார்ட். அன்பார்ச்சுனேட் ரன் அவுட். இல்லாட்டி பிரப்சிம்ரன் ரியலி லுக்கிங் குட். அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் நல்லா ஆடினாரு. ரலி ருசோ கூட 25 ரன் தேத்தினாரு. அவர் ஃபார்ம்லயே இல்ல. அண்ட் உள்ள சஷாங்க் வந்து சூப்பரா ஆடினாரு. சூப்பரா ஆடினாரு. ஸோ பஞ்சாப் ஆர் இன் குட் ஸ்பேஸ். நல்லா ஆடுறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் மொமெண்டம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஒரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஒரு ஹார்ட் பிரேக்கிங் டிஃபீட். அது 6 overs 92 டு வின் டிஃபெண்ட் பண்ண முடியல. அதுல இருந்து நல்லா கம்பேக் பண்ணி திரும்ப 212 போஸ்ட் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ணாங்க. அதுல டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த வாட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து போலிங்ல அப் ஃப்ரண்ட் விக்கெட் எடுத்தாங்க. பவர் பிளேல சன்ரைசர்ஸ் 6 overs 60 for 3 நினைக்கிறேன், ஆர் 55 for 3. வேறஸ் லக்னோ வந்து ஒரு விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் போச்சு, அப்புறம் விக்கெட்டே போல 15 ஓவருக்கு. ஸோ அந்த விக்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியல். சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்பெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, வெதர் ஆன் த ரோட் ஆர் அட் ஹோம், அந்த பவர் பிளே அப் ஃப்ரண்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கு தான் தீபக் சஹரை டீம்லயே வச்சிருக்காங்க. ஸோ தட் அப் ஃப்ரண்ட் அந்த நியூ பாலோட ஒரு விக்கெட்டாவது எடுப்பாரு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச தீபக் சஹருக்கு 135 இல்ல 246 கொடுத்து முடிச்சிருந்தாங்க. அவரை நீங்க எண்ட் வரைக்கும் வச்சா வேஸ்ட். ஆர் அவருக்கு 2 ஓவர் கொடுத்துட்டு அவரோட ஓவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் வேஸ்ட். இந்த மிஸ்டேக் தான் ஆச்சு ஷர்துல் தாக்கூருக்கு 16th ஓவர் போட்டு எல்எஸ்ஜியோட. நல்ல வேலைக்கு இந்த வாட்டி தீபக் சஹரை அப் ஃப்ரண்ட் 3 ஓவர் போட விட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச போலிங்ல ஒரு சேஞ்ச் ஒரு அப்சல்யூட் மஸ்ட். ஏன்னா பழைய சென்னை விக்கெட் மாதிரி கிடையாது. அவ்வளோ வந்து லோ விக்கெட் கிடையாது. கொஞ்சம் டீசென்ட் பாட்டா அது. முஸ்தபிசரோட பால் அவ்வளவு கிரிப் ஆக மாட்டேங்குது. இதே ஒரு 4-5 இயர்ஸுக்கோ சென்னையில முஸ்தபிசர் போட்டிருந்தா நல்லா கிரிப்பா இருக்கும். இப்ப கொஞ்சம் ரீலே பண்றதுனால ஈஸியா வருது பேட்டுக்கு. பட் இந்த சேஞ்ச் நடக்காதுன்ற ஒரே காரணம், முஸ்தபிசர் நாளைக்கு May 1st மேட்ச் ஆட்டு பங்களாதேஷுக்கு நேஷனல் டியூட்டிக்கு போறாரு, அவங்க வேர்ல்ட் கப் ட்ரைனிங் கேம்புக்கு. ஸோ கடைசி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்சுவலி ரிக்வெஸ்ட் பண்ணி அவரை May 1st வரைக்கும் வச்சிருக்காங்கன்னா டெஃபினட்டா நாளைக்கு அவர் ஆடுவாரு. ஸோ அதுல சேஞ்சே இல்லை. அடுத்த மேட்ச் பார்க்கணும், தீக்ஷனாவோ மிச்சல் சாண்டரோ உள்ள வருவாங்க. ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். மறுக்க பக்கம் நீங்க பேட்டிங்ல பாத்தீங்கன்னா பவர் பிளே எல்லாரும் 5 ஓவர் 6 ஓவர்ல 80 90 அடிக்கும் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 40 ஒரு 45 ஒரு 50, அதுமே ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் ரன் வர மாட்டேங்குது. இது மூல காரணம் ரஹானேங்க. போன வருஷம் ரஹானே இந்த வருஷம் ரஹானே கம்பேரே பண்ண முடியாது. சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. ரஹானே எதுக்கு பர்சிஸ்ட் பண்றாங்க ஓப்பனிங் ஸ்லாட்ல எனக்கு புரியல. ஒரு சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு யங்ஸ்டர் 10 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அவர் அடுத்த வருஷம் நீங்க வச்சுக்க போறீங்களா இல்லையா? அவருக்கு நீங்க சான்ஸ் கொடுத்தாதானே எனக்கு தெரியும் அவரை வச்சுக்க முடியுமா வேணாமான்னு. சோ ரஹானே இனிமே நீங்க ரீடைன் பண்ண போறது இல்ல. ரிஸ்வி கிட்ட என்ன இருக்குன்னு பாக்கலாமே, அவர் சரக்கு இருக்கா இல்லையா அவர்கிட்ட. அது ஒண்ணு. மோயின் அலி ஒரு ஃபென்டாஸ்டிக் கிரிக்கெட்டருங்க. வித் த பேட் அண்ட் வித் த பால். சரி, நாட் ஆன் த ஃபீல்ட் பட் வித் பேட் அண்ட் பால் ஃபென்டாஸ்டிக் கிரிக்கெட்டர். அவரை நம்பி நீங்க பவர் பிளேல 2 ஓவர் கொடுக்கலாம், ஆர் ஒரு ஓவர் கொடுத்துட்டு நடுவில் 2 கொடுக்கலாம். மோயின் அலி த ஸ்பின்னரை யூஸ் பண்ணணும். அண்ட் மோயின் அலி த பேட்ஸ்மேன், லவ்லி பேட் ஸ்விங் அவருக்கு. ஸோ மோயின் அலி டெஃபினட்டா அப் ஃப்ரண்ட் ஆடலாம். உங்களுக்கு வந்து ரஹானே வேணாமா, மோயின் அலியோட ஓபன் பண்ணிட்டு போங்க. மோயின் அலி அண்ட் ருத்ராஜ். நீங்க சமீர் ரிஸ்வே 2 டவுன் கூட அனுப்பலாம், மிச்சல்ல 1 டவுன் அனுப்பிச்சிட்டு. ஸோ ஏதாவது பண்ணணும். ஏன்னா ஓப்பனிங்ஸ் இது ரொம்ப ரொம்ப மொமெண்டமே இல்லை. ஆனா போன மேட்ச் ஜெயிச்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை மாத்தினதா சரித்திரமே கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சேஞ்ச் வந்தாகணும். இன்னும் ஒரு இது என்னன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்ப 5-4 இந்த மேட்சை முடிச்சுட்டு அடுத்த 3 மேட்ச், அடுத்த 2 மேட்ச் ரோட்ல இதுக்கு போறாங்க. பஞ்சாப் ரிட்டர்ன் பிக்சருக்கு பஞ்சாபோட ஆடுறாங்க, அப்புறம் குஜராத்தோட ஆடுறாங்க, அப்புறம் ராஜஸ்தான் அட் ஹோம், பினிஷிங் ஆஃப் வித் ஆர்சிபி இன் பெங்களூர். இப்போ ஆர்சிபி நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ ஐ திங்க் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த அடுத்த 5 கேம்ஸ் டெஃபினட்டா வந்து at least they have to go 4-1 or minimum 3-2, if not 4-1. பிளே-ஆஃப்ஸ் solidify பண்றதுக்கு பார்க்கணும் என்ன பண்றாங்கன்னு. பட் அது லாங் வே அவே. இந்த கேம் அகைன் நான் இது மஸ்ட் வின் எதுக்கு சொல்றேன்னா, இதுக்கப்புறம் ஆன் த ரோடு போறாங்க. ஸோ ஆன் த ரோடு எப்படியும் ஒரு கேம் போகும், வின்னபிள் கேம் போகும், இல்ல ஒரு லோ ரேங்க் டீம் அடிப்பாங்க உங்களை. அதனால வீட்டுல நீங்க எவ்வளவு கேம் ஜெயிக்கிறீங்களோ பெட்டர்.
ஸோ இந்த கேம் மஸ்ட் வின். நான் எல்லா எபிசோட்லயும் மஸ்ட் வின் சொல்றது எல்லாரும் யோசிச்சுப்பாங்க, எதுக்கு மஸ்ட் வின் சொல்றான் அவன் எல்லா கேமையும். இல்ல, இது மஸ்ட் வின் ஆக்சுவலி. ஏன்னா ரோட்ல நீங்க எப்படியும் ஒரு கேம் விடுவீங்க. ஸோ நீங்க ஹோம் அட்வான்டேஜ் எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றீங்களோ டெஃபினட்டா பிளே ஆஃப்ஸ் வர அவ்வளவு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேம் மஸ்ட் வின் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அகேன்ஸ்ட் ரெட் ஹாட் பஞ்சாப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சேஸ் முடிச்சுட்டு வராங்க. சென்னை ஆல்சோ அந்த மொமெண்டம் இருக்கு. ஸோ போன மேட்ச் நான் வந்து சன்ரைசர்ஸ் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொன்னேன், தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் வந்து எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹோம் அட்வான்டேஜை டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு. ஆனா இதையும் சொல்றேன், போன வருஷம் 198 ரன் அடிச்சு ஒரு டே கேம்ல பஞ்சாபத்தை சேஸ் டவுன் பண்ணாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. பட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. என்ஜாய் தி சம்மர் ஆஃப் கிரிக்கெட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட்.